பண்ணுறது, எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? நம்பர் அனுப்பி விடுறீங்க, நம்பர்லாம் அனுப்பி விடல. நானா உடனே டைவர்ஸ் தான். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். நான் ஒரு ஆள் தான் குப்பை கொட்ட முடியுது அவர்கிட்ட, வேற யாரும் குப்பை கொட்ட முடியாது. அண்ணன் சும்மா ஹோம்ஒர்க் எழுதுறான் தங்கம், எழுதட்டும். நான் உடனே டைவர்ஸ் தான். இன்னும் போன வேலை முடிஞ்சிருச்சா இல்லையா? இன்விடேஷனோட ரெடி பண்ணி இந்த கடையை விட்டு வெளில வந்தால் வாங்க, இல்லைன்னா அந்த கடையில இருங்க 2 பேரும் சொல்லிவிட்டேன். வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்புங்க. அனுப்புகிறேன். அண்ணி சாப்பிட்டேன், கருவாட்டு குழம்பு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கம்மா உஷா? வாங்க வாங்க வாங்க, என்ன நேரில் பார்த்தா அழகின்னு சொல்றீங்களே லலிதாக்கா. வாங்க, வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நமக்கும் வந்துருச்சு அண்ணியாரே. மன்னிச்சிடுங்க. சாரி அண்ணியாரே. யாரா அண்ணியாரே? இப்போ ஞாபகம் வந்துருச்சு அண்ணியாரே. ஓகே. எங்கே இவருக்கு அடிக்கவே ஆரம்பத்தில், இதில் எங்கே முடிக்கிறது எனக்கு தெரியாது. முடிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா கடையை மூட விடாதீங்க. அப்புறம் அன்னைக்கு ஒரு ஸ்லாட்டை போட்டுருங்க. அப்புறம் அண்ணியாரே நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? மறந்துட்டேன், ஞாபகம் மறந்துடாதீங்க. உனக்கு தான்மா எனக்கு பிடிச்ச குழம்பு, கருவாட்டு குழம்பு போட்டிருக்கேன் அண்ணி. எனக்கு வேணும். நான் வந்து கீரை, அரைக்கீரை. ஓகே. ரொம்ப கஷ்டமாக தான் போகுது லலிதாக்கா. மெம்பர்ஷிப் சூப்பர் சாட் எதுவும் வந்துச்சா? இப்போ யாரும் பண்ணுறதில்ல. நல்ல கடையாக பிடிச்சாரு பாருங்க. ஐயோ, அதுதான் நல்லது. பக்கத்தில் அந்த கடை தான் இருக்குது. ஏதாவது ஸ்லாட் மிஸ் ஆனால் டக்குன்னு போய் போட்டுட்டு மறுபடியும் வந்துடலாம். அவ்வளோதான். பிரசன்னா, அந்த கடையில் வேலுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வடபாவி மங்கலத்தில் கடை வச்சுருந்தாங்க. இப்போ அங்கே இருக்காரான்னு தெரில. பாருங்க, கேட்டு பாருங்க. வணக்கம் உஷா தோழி. மலர் டீச்சர்னு சொல்லுவார். பரிமலர்னு சொன்னால் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறப்ப ஐடி கார்டு அவங்க கொடுப்போம். ஸ்கூல் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுப்பாங்க. வணக்கம் உஷா தோழி சொல்லியிருக்காங்க ராஜா. என் பொண்ணு பார்க்க அவர் தான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. அவர் கடையில் தான் எடுத்தோம். என்னாச்சு சிஸ்டர்? நமக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர் வந்து லைவ் வர மாட்டேங்குது. என்ன காரணமாக இருக்கும்? அதான் தெரியல. உங்களுக்குமா அப்படி இருக்கு? உங்களுக்கு அப்படி இருக்காது சங்கரி சிஸ்டர். ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துறாருப்பா. விஜய் ஆப்செட்டு சொல்கிறாரு. விஜய் ஆப்செட்டா? ஐயா, அவர் சும்மாவே உட்காந்தாலும் உட்காந்துருப்பாரு. கமிட்மெண்ட் இருக்கா மாதிரியே இருக்கும் அந்த அண்ணனுக்கு. அதாவது கட்சி வேலையெல்லாம் இருக்கா, கட்சியிலேருந்து நிறைய பேர் போவாங்களா, அதனால அவங்களுக்கு பார்க்க தான் சும்மா இருக்காம இருக்கும், வேலை போயிட்டே இருக்கும். இனியே மம்மி வாங்க மம்மி. இனியே மாநில உலகத்தில் ராஜாவாங்க அவர்களை பரிசாக்க ஃபேமிலி சார்பாக அன்புடன் அழைக்கிற கூப்பிட்டுருக்கான். வியூஸ் வர மாட்டுதா? வரும். உங்களுக்கு கொஞ்ச நாளாக போகல, அப்புறம் திருப்பி அடிச்சிச்சுல. அது மாதிரி ஏதாவது அப்டேட்டிங்காக இருக்கும். லைவ் போடுறதே இல்லையா? ஓஹோ, லைக் டன், தேங்க்யூ அம்மா. சத்தியமாக குமார் கமலா பார்க்கவே இல்லை. அம்மா சத்தியமா குமார் கமலா பார்க்கவே இல்லை. அவங்க பேசுனது இங்கே டைப் ஆயிட்டு. அம்மா மம்மியோ, லைக் வணக்கம் தோலா சொல்லியிருக்காங்க சங்கவி சிஸ். அப்புறம் ஏன் லைவ் வியூஸே போக மாட்டேதுன்றீங்க? உனக்கு லைக் போட்டேன்ம்மா உன்னை. தேங்க்யூ மம்மி. ரீசார்ஜ் பண்ணலாம், அப்போ தான் எல்லாருக்கும் கால்ஸ் பண்ணலாம். சில பேருக்கு வாட்ஸ்அப் கால் டக்குன்னு அப்புறம் மறந்துடுறோம். லைக் டன் பரிமலர் தேங்க்யூ. சங்கவி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? எத்தனாமா இருக்கியா? வாங்க அன்பு அண்ணா குணாப்ரோ வந்துட்டேன். தேங்க்யூ. வணக்கம் கமலாத்தை சொல்லியிருக்காங்க ராஜாஜி. நமக்கும் குணாத்தோட சொல்லியிருக்காங்க ராஜாஜி. என்னாச்சு சும்மா அப்படியே? வணக்கம் ராஜா அவரை சொல்லியிருக்காங்க.